صلی علی سیدنا نبینا مولانا محمد وعلی آل سیدنا محمد وبارک وسلم علیہ وسلم اللهم صل علی سیدنا نبینا مولانا محمد وعلی آل سیدنا نبینا مولانا محمد وبارک وسلم اللهم صل علی سیدنا நபீனா وعلی آل سیدنا நபீனா محمد. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த புனிதமிக்க இந்த இதில் இரவில் நம்ம நேற்று ஈத்திகாப்புக்காக வந்தோம். ஈத்திகாப்புன்னா என்னான்னு தெரியாத அளவுக்கு நான் இத்தனை வருஷமாக நான் இருந்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அதை மாபெரும் இதுவாக இன்றைக்கி என்னை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறக்க வச்சான். முஸ்லீமாக பிறக்க வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் பிறக்க வச்சு வாழ வைக்கிறான். இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எவ்வளோ சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஹயாத்தை கொடுத்ததே ஒரு அமானிதம்தான். ஹயாத்தை கொடுத்து, இல்மை கொடுத்து, இராதா கொடுத்து, குதிரத்தை கொடுத்து, பசாரத்தை கொடுத்து அல்லாஹ் வாழ வச்சிடான். அல்லாஹ் தஆலா ஹயாத்தை கொடுத்து ஹயாத்தை எடுத்துட்டானா இன்றைக்கி மையத்து தான். ஒரு மையம் ஆயிட்டா என்ன சொல்லுவோம், அல்லாஹ் மையத்தை எப்போ எடுக்கிறான்னு சொல்லுவாங்க. என்னப்பா இவர் இறந்துட்டார், அப்துல்லா எப்பப்பா எடுக்கிறாங்கன்னு கேட்க மாட்டான். மையத்தை எப்போ எடுக்கிறாங்க அதை சொல்லுப்பா, டைம் ஏம்மா மையம் ஆயிடுச்சுங்கப்பா, வாப்பா இறந்துட்டாங்கம்மா சொல்லுனா என்ன சொல்லுவான். அடுத்தது வாப்பா எப்போ எடுக்கிறான்னு கேட்க மாட்டான், மையத்தை எப்போ எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு பாருங்கள், நம்ம தாய் தந்தை வச்ச பேர் நமக்கு அப்துல்லா. ஆனால் பொதுவாக நம்ம மையத்து தான். மையத்தை உட்கார வச்சோன்னா எல்லாம் அழகு பார்த்து ஒரு சிப்பத்தையும் வழி வைக்கிறான். அது யாரை கொண்டு இந்த மாதிரி இறைநேசன் கையை பிடிச்ச பறக்கத்தில் நமக்கு கிடைக்கும். இஸ்மாயில் சாச்சா இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வசதியாக நல்லா இருக்கக்கூடியவங்க தான். அவங்க நினச்சான்னா இன்றைக்கி கிருஷ்ணாப்பட்டில் பாதி கூட வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மகன் தான் அவங்க. பாருங்கள், பண காசுக்கு ஆசைப்படாத இல்மில் கோடீஸ்வரன் ஆகிறாங்க. பணம் வச்சில் கோடீஸ்வரன் இல்லை, ஆனால் இல்மில் இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆகி இன்றைக்கி பல ஆலிம்களை உருவாக்குனாங்க. இன்றைக்கி கிருஷ்ணாப்பட்டினம் மொஹல்லாவில் நிறைய ஆலிமுங்க உருவாக்குனான்னா அவங்கள கொண்டு தான். அவங்க பக்கத்தில் உட்காந்த பரக்கத்து இன்றைக்கி அல்லாஹ் இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு போகிறான். அதுதான் பெரும் பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா அதுக்கு மூல காரணம் இஸ்மாயில் சாச்சா, அடுத்தபடியாக என்னுடைய நண்பர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தை நீட்டம் கொடுப்பான். ஆமீன். இஸ்மாயில் சாச்சாவுடைய கபரை விசாலமாக்குவான். அதுவும் பரக்கத்து, ரஹ்மத்து. இஸ்மாயில் சாச்சாவுடைய செலவாத்து ஓத சொன்னாங்க. அந்த செலவாத்தை ஓதி நான் பல பேருக்கு உடம்பு செல்லுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீ டாக்டர்கிட்ட போய் பணம் காசு செலவு பண்ணுறது அப்புறம் செலவாத்தை ஓது. ஒரு 3 செலவாத்தை ஓது, இல்லை ஒரு 11 செலவாத்தை ஓது. அதுதான் ஏற்றமானது. அது மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு உடம்பு சிப்பாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நாங்கிட்ட துவா கேட்பாங்க. என் குழந்தை இல்லை ஐயா, துவா செய்யுங்க. நான் என்ன சொல்லுவேன், குழந்தை இல்லை சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம். செலவாத்தை ஓது, இது சிப்பா பண்ணுவான். அதை ஓதி நீ ஈடேற்றம் பெறு, இன்ஷா அல்லாஹ் குழந்தை பெறுவோம். இப்படியே நான் பல வார்த்தைக்கு எல்லாமே சொல்லணும்னா இஸ்மாயில் சாச்சா கிட்ட சொன்ன செலவாத்து தான் இன்றைக்கி வரை நடந்துட்டு இருக்குது. இந்த நோன்பு இன்றைக்கி பிடிக்கிற முகரம் நோன்பு 9-10. இந்த நோன்பு எனக்கு இது வரைக்கும் நான் பிடிச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு. என்னோடய வயசுக்கு நான் பிடிச்ச முதல் நோன்பு இதுதான். ஈத்திகாப்பு இதுதான். இது உள்ளால் இருந்து இதனுடைய சிறப்பு எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான் இந்த பக்கீரில் போய் பள்ளியில் உட்காந்து இந்த சிறப்பை பண்ணுறான்னா அது இஸ்மாயில் சாச்சா ஒரு ஜாத்து தான். அதுக்கப்புறம் என் ஷேக் நாயின் ஃபைஜி நாய் சர்க்காரோடைய துவா பரக்கத்து தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, இத்தனை வருஷமாக நான் என்னோடய வாழ்க்கையை இதுக்கு என்னுடைய சிறப்பை தெரியாது இருந்துட்டேன். இந்த சிறப்பை தெரியறதுக்காக தான் எனக்கு நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நைட்டு படுக்கும் போது ஒரு 3 மணி எழுந்து எனக்கு திடீர்னு ஒரு மாதிரியாக வாமிட் எடுத்தேன். வாமிட் எடுத்துட்டு 2 திருப்பி ஃபேஸ் வாஷ் பண்ணி படுத்துட்டேன். அடுத்த செகண்ட் 3:30 மணிக்கு மேலே கோமா ஸ்டேஜில் போயிட்டேன். என்னுடைய மனைவி எழுப்புறாங்க எஞ்சிக்க மாட்டேன். சரி 3:30 மணி தான் நான் இப்போ இவர் எஞ்சி என்ன பண்ண போகிறா, சரி அப்புறம் படுறேன். 6:30 மணிக்கு எப்போதும் எனக்கு டீ கொடுக்க எழுப்போம் சுபுக்கு அப்புறம். அந்த டீ கொடுக்குற டைமில் எஞ்சிக்கல. அதுக்கப்புறம் எது பார்த்தா யாரெல்லாம் பக்கத்தில் அக்கத்தில் கூப்பிட்டு பார்க்குறாங்க, எழுந்துக்க முடியல. அதுக்கப்புறம் என்னுடைய மருமக பிள்ளையை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கல்யாண ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன். கிட்டத்தட்ட 3:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எனக்கு உஷாரு கிடையாது. பாருங்கள், அப்போ இந்த டைமில் எங்கள் விதி எழுப்பும்போது, நான் 3:30 மணிக்கு எழுப்பும்போது நான் சொல்லியிருக்கிறேன், யா கவுஸ் 3 வாட்டி சொல்லிக்கிறேன். லா இலாஹ இல்ல அந்த சுபானக்கு இன்னைக்கு 3 தடவை சொல்லிக்கிறேன்.
யா ஃபைஜி முன்னாடி சொல்லி அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு உஷாரி கிட்டத்தட்ட ஒரு ஆள் மவுத்தாயிட்டானா 6 மணி நேரம் 7 மணி நேரத்தை அடக்கம் பண்ணிடுவாங்க. நான் 3:30 மணிக்கு இதை சொல்லிவிட்டு அதோட அவ்வளோதான், மூச்சு பேச்சு இல்லாத பெட்டில் படுத்து கிடக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்குறாங்க. 11 மணிக்கு எனக்கு நினைவு வருது. என்ன நினைவுன்னு பார்த்தா டாக்டர் கேட்குறான், என்னங்க நீ எங்கே இருக்கிற தெரியுதான்னு பார்த்தா ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்குறேன். என்னான்னு நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் 3 மணிக்கு இருந்தீங்க, 3:30 மணிக்கு சுத்தமாக கோமா ஸ்டேஜில் போயிட்டீங்க. இப்போ இந்த பாதிப்பு இப்போ 11 மணிக்கு தெரிஞ்சுக்கிது, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். நீங்கள் செய்த பாக்கியம் என்னான்னு தெரியல, அவங்களோட ஆண்டவன் அருள் தான். அவரை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடையது தான் தெரியும், அவனுக்கு கிறிஸ்டின் தான் அவர் டாக்டர் சொல்கிறார். ஆண்டவன் அருள் தான் உண்மையிலே அதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னு சொல்கிறேன்னா 6 மாதத்துக்கு முன்னே நான் போயிருந்தேன்னா இப்போ இங்கே உட்காந்து உங்கள் எதிர்க்க பேச முடியுமா? பேச முடியாது. அதுக்கு என்ன பாக்கியம்? வழிமாறுங்க கூட அல்லாஹ்வுடைய இறைநேசன் கூட இருந்த பரக்கத்து நான் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறேன். இல்லைன்னா நான் போய் 6 மாதம் ஆகிருக்கும். 6 மாதம் ஆகி நான் பேச முடியுமா? பேச முடியாது. நான் மையத்து தான், இப்பவும் மையத்து தான். இந்த மையத்தை அயாத்தாக வச்சு பேச வைக்கிறது அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ன வெளியாக்கணும் அதுதான். எனக்கு அல்லாஹ் எவ்வளோ கொடுத்தான், அப்போ நான் நன்றி சொல்லலை. இன்றைக்கி அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான், ஆனால் நன்றி சொல்கிறேன். என்ன யா அல்லாஹ், நான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீ கூட்டு வந்து வச்ச, நீ உட்காந்து ஈத்திகாப் செய்ய வச்ச, நீ உட்காந்து நேற்று நோம்பு திறக்க வச்ச, நீ உட்காந்து இப்போ பேச வைக்கிற இந்த உணர்வு. அதான் சொன்னான், நான் பணம் காசு கொடுக்கும் போது நீ அதை பற்றி நினைக்கல. இன்றைக்கி உனக்கு நான் கொடுக்கறத கொஞ்சம் நிறுத்தினேன், இப்போ நீ நினைக்கிற. நான் என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் நான் தொழுதான் நான் தான் தொழுவேன். நான் கிட்டத்தட்ட இப்போதுமே தொழுவ போவேன் கொள்வேன், ஆனால் ஜமாத்தோடு தொழுவது இல்லை. வீட்டில் தொழுவேன், 5 வேளை தொழுவேன். என் ஷேக்குக்கு அப்புறம் 93 வருஷத்துக்கு அப்புறம் தொழுவ ஆரம்பித்தேன். அதுக்கு மேலே தொழுவது கிடையாது, தாடி கிடையாது. ஒரு வழி உள்ள கையை பிடிச்ச பரக்கத்து நான் தொழுதேன். அதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்கள் இங்கே இருக்குதான், அங்கே தான் இருக்கிறாங்க. என்ன அந்த மாதிரி என்னை கொண்டு போய் அந்த வழிபாட்டுக்கு சேர்த்தாங்க. அந்த பரக்கத்தில் இன்றைக்கி தாடி வச்சுருக்கிறேன். எனக்கு அப்புறம் என்னுடைய சகோதரருடைய மாப்பிள்ளைமாருங்க இன்றைக்கி தாடியோடு இருக்கிறான், தொழுகிறான், 5 வேளை தொழுகிறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அப்புறம் என்னுடைய குடும்பமே சர்க்காருடைய பைஜன்நாயக் சர்க்காருடைய பையத்து, கலிமநாயகனுடைய பையத்து. எதுக்கு நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குள்ளே நீங்கள் கையை பிடிச்ச பரக்கத்து அல்லாஹ் கொடுக்குறான். இன்றைக்கி தாடியை வைக்கிறான். இன்றைக்கி எதிர்க்க உட்காந்துக்கிற பையன், சின்ன பையன், 17 வயசு 15 தாடி வச்சுருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் 28 வயசு வரைக்கும் தாடியே கிடையாது. பாருங்கள், எதனால் கொண்டு இஸ்மா சாச்சாவுடைய பரக்கத்து, அவங்களோட சோபத்து நான் இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். பேசக்கூடிய பாக்கியம் அல்லாஹ்வுடையது தான். ஏன்னா இஸ்மா சாச்சாவுடைய சொல்லு நான் இங்கே இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு வழிமாறுங்களோட நேசம் நாம் வாடி வந்தால் அதுக்கு இந்த பக்கீரில் பள்ளி ரொம்ப சிறப்பான பள்ளி. இந்த பள்ளியில் உட்காந்து அல்லாஹ் தொழுத ஒரு பள்ளியில் தொழுதாவே இவ்வளோ நன்மை, அதுவும் ஜமாத்தோடு தொழுத நன்மை. அது மாதிரி குறிப்பிட்ட காலமாக தான் அந்த ஜமாத்தோடு தொழுது 5 வேளையும். அந்த ஜமாத்து தொழுவதுக்கு பாக்கி எனக்கு அப்போ இல்லை, அப்போ நான் உணரல. இப்போ அல்லாஹ் உணர்ந்தேன், அல்லாஹ் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சான். எப்படி பாருங்கள், ஒரு இதுவும் நல்ல அடியர்கள் கூட இருந்தால் நமக்கு அந்த பரக்கத்து கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது. இன்றைக்கி அவருடைய நோன்பை பற்றி சொன்னாங்க. நபிமார்களுக்கு இந்த ஆதம் நபி இந்த நாளை தான் அவங்க ஈடேறு பெற்றான்றாங்க. யூனுஸ் நபி கலிமா சொன்னாங்க, அவங்க லா இலாஹ இல்லாத சுபானக்கு இன்னைக்கு குஞ்சுங்களான்னு சொல்கிறாங்க. மீனுடைய வயிற்றில் அவ்வளோ நேரம் அவங்க அங்கே தான் இருந்து வெளியான அல்பம் இந்த இரவு தான், இந்த ஆசிராவுடைய இரவு தான் அல்லாஹ் வெளியாக்கி வரணும். அது மாதிரி எவ்வளோ நபிகள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கர்பலாவில் ஹசன் ஹுசைன் அவங்க இதாக குடும்பத்தை தியாகம் பண்ண நாள் இந்த நாள் தான். வானம் பூமி இறக்குற நாள் இந்த நாள் தான். இந்த இரவு எவ்வளோ சிறப்பு பாருங்கள். இந்த இரவு நான் பேசுகிறேன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன்னா இந்த பேச முடியுமா? பேச முடியாது. எல்லாம் பரக்கத்து பாருங்கள். வழிமாறுங்களுடைய தர்பாரில் அவங்களுடைய சோபத்து இருக்கிறதால எனக்கு இந்த மாதிரி பரக்கத்து கொடுக்குறான். இன்னும் எவ்வளோ இருக்குது நிகழ்ச்சிக்கு. ஒரு நாளும் நான் ஒரு நாளும் அல்லாஹ் நினைக்கிறேன், அல்லாஹ் நீ தான் கொண்டு வந்த. இன்னும் கேட்டிங்கன்னா நான் கீழே உட்காந்து இருந்து 17 வருஷமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக நான் கீழே உட்காந்ததே கிடையாது. 2008 நான் உட்காந்துருக்குறேன். அதுக்கப்புறம் தான் இப்போ உட்காந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு உட்காந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா அதுவும் இந்த வழிமாறுகள் கொண்டு தான். ஏன்னு சொன்னேன்னா என்னால் கீழே உட்கார முடியாது. சேலை தான் இப்போ கூட பார்த்துக்கு சேலை தான் உட்காந்துருக்கேன், கீழே படுக்க மாட்டேன். 17 வருஷமாக நான் கீழே படுக்கிறதில்லை. கட்டிலில் படுப்பேன், இல்லை பெட்டில் படுப்பேன். இன்றைக்கி பாருங்கள், என்னை உட்கார வச்சதும் அல்லாஹ் நான் நல்லா சொல்கிறான். நீ எங்கே உட்கார்ந்த, நான் உன்னை உட்கார வச்சுக்கிறேன். நீ எங்கே படுத்த, நான் உட்கார வச்சு. அது மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்ச்சியும் எனக்கு இந்த மஸ்ஜித்தில் நேற்று இருந்த நோன்புலேருந்து எனக்கு ஈத்திகாப்புலேருந்து பரக்கத்து இந்த நசீப் எனக்கு கொடுத்துருக்கான். நான் உட்கார்ந்தப்ப இன்னும் உட்காந்துட்டு என்னால் டக்குன்னு ஏந்துக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பு இருந்தவனை அல்லாஹ் உட்கார வச்சு
உங்கள் மத்தியில் பேச வைக்கிறான். அதுவும் கிருபை அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்ச்சியும் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டுனா நான் உன்னை எப்படி தூக்கிட்டு போகணும் அப்படி தூக்கிட்டு போயிடுவேன். அதனால் ஒரு நிகழ்ச்சியும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்கக்கூடிய நாள் இந்த ராவ். இந்த நேரத்தில் மனைவியை சந்தோஷப்படுத்துங்க, பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துங்க, ஆலயங்களை சந்தோஷப்படுத்துங்க. இதை கொண்டு நீ குடும்பத்தில் நீங்கள் ஒரு 10 ரூபா செலவு பண்ணால் அதுக்கு நன்மை தீமை இந்த நாளில் கிடைக்குது. இந்த முகரம் மாதம் இந்த 10வது இதில் இருக்குது. இன்னும் நோம்பு திறக்கிற நேரம் இருக்குது. நோம்பு திறக்கிறதுக்குள்ள என்னென்ன பண்ணணும்? நோம்பு திறக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலாவோட இது திறக்குது 6:45 அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே என்ன மாதிரி நம்ம தாகம் அடையுது. அந்த தாகத்தையும் அல்லாஹ் நாட்டு எல்லாம் இந்த நேற்று இருந்த உணவு தான் இன்றைக்கி இருக்குது. நோம்பு பிடிச்சிருக்கிறோம் இன்றைக்கி. எல்லாமே இருக்குது. வடை இருக்குது, கஞ்சி இருக்குது, சமுசா இருக்குது, பேரிச்சம்பழம் எல்லாமே இருக்குது. மற்ற நாள் இல்லையா? மற்ற நாள் எல்லாமே இருந்தும் அல்லாஹ் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறான். ஏன்? இந்த நோம்பு பிடிக்கிறதால அந்த பரக்கத்து. அதை கொண்டு எதை கொண்டு நமக்கு எல்லா தால கொடுத்துருக்கான்றதை உணருங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே இந்த ரிசுக்கு அல்லாஹ்வுடைய ரிசுக்கு தான். நமக்கு அல்லாஹ் அயாத்தை கொடுத்து இங்கே உட்கார வச்சு பேச வைக்கிறான்னா அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து தான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே அவன்கிட்ட தான். அவங்ககிட்டயே நீ மூத்தாஜ் ஆகுங்க. அல்லாஹ் நீ தான் இருக்கிற, நீ தான் கூட்டு வர, நீ தான் என்ன நடத்துக்கார. ஒரு வண்டியில் போகிறோம், அந்த வண்டியில் கூவத்து உன்னுடைய கூவத்து இந்த கூவத்து இல்லாத நான் இதை செய்யப்படும் லாயிலாக இல்லைல்லான்னு சொன்னாவே அரசில் இருக்கிற தூணு வந்து அல்லாஹ் இது பண்ணுமா உஸ்கோ அமைதியாரு ஏன் கத்துறானோ இல்லை ஒன்று அடியான்னு இந்த இடத்துல உட்காந்து உன்னை லாயிலாகலாம் சொன்னானே அவனுக்கு அவனை மன்னிக்க நாடி தான் நான் சொன்னேன்னு சொல்லுவான் அல்லாஹ். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன நினச்சி என்னை பொறுத்த வரைக்கும் நினச்சது அல்லாஹ் வந்து அப்போல்லாம் நினச்சது அல்லாஹ் அரசில் உட்காந்துருக்குறான், அவன் அங்கேருந்து நம்மளை பரிபாலிக்கிறான், அந்த உணர்வு இருந்துச்சு. இப்போது நம்ம அல்லாஹ் என் கூட இருந்து இப்போ பிரதிபாலிக்கிறான் அப்படின்றது நினைப்பு எனக்கு உள்ள ஒன்று. இப்போ பாருங்கள், இத்தனை வருஷமாக நான் அவ்வளோ நாள் அது மாதிரி இருந்து நான் என்னுடைய ஆயுசை ஓடிட்டேன். இப்போ இருக்கிற கடைசி கொஞ்சம் நாளாக தான் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை நடக்க வைக்கிறான், அல்லாஹ் பேச வைக்கிறான், அல்லாஹ் கேட்க வைக்கிறான்ற உணர்வோடு நான் இருந்து பேசுகிறேன்னா அது அல்லாஹ்வுடைய இது கொண்டு தான் இருக்குது பண்ண வேண்டியது. ஏன்னா அல்லாஹ்வை நம்ம தொழுதோம், நான் தொழுதேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் தொழு வச்சேன்னு சொன்னால் விளையாயத்தோடு சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கத்தின் தொழுவாளிக்கு ஒரு சொர்க்கம் இருக்குதான். இப்போ அந்த சொர்க்கம் எங்கே கிடைக்கும்? அல்லாஹ் நினச்சி தொழுவு வந்தோன்னா அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் பார்க்குற மாதிரி தொழுகணும், அல்லாஹ் பேசுகிற மாதிரி தொழுகணும். எல்லாமே அல்லாஹ்கிட்ட தான் இருக்குதுங்க, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. நம்ம வெறும் மையத்தை ஆகிறோன்னு ஐயாத்தை வச்சு அல்லாஹ் தான் நம்ம பரிசுத்தமாக எல்லாமே ஆக்குறான். அல்லாஹ்வுடைய நேசரங்களை தரிசிங்க. நம்ம இந்த வயசில் தாடி வைக்கிறோன்னா சாதாரண தன் பிள்ளை தைரியத்துக்கு தாடி வச்சுக்கிட்டு வயசு என்ன இருக்கும்? 15-16 வயசு இருக்கும். நான் இப்போ 30 வயசும் தாடி இல்லாத பாருங்கள். இந்த முகலால் வந்தால் தான் இந்த மாதிரி சூரத்தை புக் பார்க்க முடியும். வேறு எந்த முகலாலும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. வந்தாங்க தொழு தான் போயிடுவாங்க. பிள்ளைங்க தொழுவு எனக்கு தெரிஞ்சு நான் 30 வருஷமாக தொழுவாதே இருந்தேன். இப்போ தொழுவுறானா என்ன பண்ணணும்? இந்த பக்கெட்டில் பள்ளி தான் இந்த கிருஷ்ணாபட்டினம் இஸ்மா சாச்சான்னு ஒரு ஜாத்தை வச்சு தான் இந்த அளவுக்கு நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த நோம்பை கொண்டு என்னென்ன அளவுக்கு துவா கேளுங்க. இன்னும் கொஞ்சம் ஒன்று ஒரு அவர் தான் இருக்குது. என்னென்ன துவா கேட்குறீங்களோ, என்னென்ன நபில் செய்யணும் அவ்வளவும் செய்யும். அதுவும் இந்த பள்ளியில் செய்கிற பாக்கியம் பெரும் பாக்கியம். அதனால் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தும் பரக்கத்தை இறக்குறனால நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் இங்கே இருக்கிறவங்க அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்குவான். இன்ஷா அல்லாஹ் எனக்காகவும் நீங்கள் இன்னொரு குடும்பத்தாருக்கும் துவா கேளுங்க. அல்லாஹ் இந்த நாளில் என்ன கேட்குறானோ துவா செய்வான். இந்த சின்ன சின்ன பசங்க உட்காந்துறான், அவங்க தாய் தந்தை அப்படின்னு அவங்களும் அந்த பசங்களும் ஈத்திகாப்பு இருக்கிறாங்க. நம்மளாம் இன்னும் 65-50 வயசு வரைக்கும் நம்ம ஈத்திகாப்பு என்னன்னு தெரியாதுன்னு இன்றைக்கி அல்லாஹ் ஈத்திகாப்பை பற்றி தெரிய வைக்கிறதுக்கு பெரும் பாக்கியம் கொடுத்தான். அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நம்ம அனைவருக்கும் இறக்குவான்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.